சரி எப்படி இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ போட தோணுதோ? உன்ன மாதிரி ஆளுங்க வாய்ப்பு எழுதுன்னு பாக்குறதுனால தான். குடு. யாருடா இவன்? ஏய் இவன் கசின் ரீ சொல்லிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணு. அவளை பார்த்தாலே எனக்கு ஆகல. பிளாக் என்ன பண்ணு. உனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அவ்வளவுதானே? ஆமா. சரி நான் பிளாக் பண்றேன். ஹாப்பி? ஏய் கிறிஸ்டி எவ்வளவு கூப்பிடுறேன் கிடைக்க மாட்டியா? ஏய் என்ன ராவுட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. அவன் என் தம்பி மாதிரி. சும்மா எல்லாத்துக்கும் சந்தேகப்படாத. என்ன தம்பி மாதிரின்றா? கிசிய மூஞ்சில கொடுத்துருக்கான். ஏய் மச்சான் அவங்ககிட்ட நான் சொல்லிருக்கல. ரொம்ப அவள் தெரியுதா நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் ஹாய். நம்ம ரெண்டு பேர் தான வெளிய போறோம்னு சொன்னேன். இப்போ எதுக்கு அவனை கூட்டிட்டு வந்தா? ஏய் அவன் எல்கேஜில இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். நம்ம கூட வெளிய வரணும்னு ஆசைப்பட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. போ சொல்ல அவனை. சொல்றல போடா போடா நீ கார்ல ஏறு. ஏய் என்னடி இவ்வளவு வெயில்ல போய் பைக் டாக்ஸில வந்திருக்க? பைக் டாக்ஸியா? அவன் என்னோட ஃப்ரெண்டுடா. ரெண்டா அப்படியே தொலை கை போட்டு வந்தேன். எனக்கு முழிய பிடிக்கல. போசல நீங்க இந்த டக்கர் போசல. டேய் அவனுக்கு எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட் தெரியுமா? 2 வருஷமா. நீ பேசுறது கேட்டா உனக்கு பேஜாராவாதா? ஆமா பெரிய பேஜார். அப்படி சிரிக்கிறான் பாரு. டக்கர் பாரு. இதுதான் டக்கா. ஏய் தள்ளி உட்காரா. ட்ரிப்ஸ் போவா. என்ன நித்யா கல்யாண கல்யாணம் மூஞ்சில அப்படி ஜொலிக்குது. அப்படி சொல்லலாம் வெக்கமா இருக்கு. எங்க போற? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் நித்யாவோட பேச்சுலர் பார்ட்டி டி. அவனுக்கே கல்யாண வயசுல பையன் இருக்கிற மாதிரி இருக்கான். அவனுக்கு பேச்சுலர் பார்ட்டியா? உள்ள போ. ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணது. நான் போன மாசம் சொன்னேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ளே போ. பண்டையா உனக்கு கல்யாணம் கேடு. நீ நேத்து பார்ட்டி போனியா? பார்ட்டி? நடிக்காத நம்ம ஃப்ரெண்ட் ரோஹித் சொல்றான் நீ நேத்து பார்ட்டி போனேன்னு. ஆமாடா போனேன். அப்புறம் என்ன சொல்ல? இல்லடா இது லாஸ்ட் மினிட் பிளான். உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சரியா தூங்கி இருக்க மாட்டேன், சரியா சாப்பிட்டுருக்க மாட்டேன். அதனால தான் சொல்லல. இப்ப பாரு நானும் சேஃப்டியா இருக்கேன், நீயும் நிம்மதியா தூங்குன. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான்டா சொல்றேன். எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? அதுக்கு நீ வளரணும் தம்பி.